ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பீச் கடை ஸ்டைலில் மீன் வறுவல் செய்கிறத பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். நான் 1 கிலோ மீன் வாங்கியிருக்கிறேன். சுத்தமாக கழுவி இது மாதிரி கீறி வச்சுக்கோங்க, மசாலா இறங்குற மாதிரி. 1.5 ஸ்பூன் மல்லி விதைகள், 1/2 ஸ்பூன் மிளகு, வெந்தயம் 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், மிளகாய் 5 இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்திடுங்க. கொஞ்சம் கருப்பு சேர்த்து அதையும் வறுத்து எடுத்து ஆற வச்சு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. அரைச்ச பவுடரை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தால் கூட போட்டுக்கோங்க மிளகாத்தூளை. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சோள மாவு 1 ஸ்பூன், எலுமிச்சை சாறு கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடும். இது இப்படியே இருக்கட்டும். மீனில் இந்த மசாலாவும் எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த கீரைலெல்லாம் உங்களுக்கு மசாலா நல்லா இறங்கணும். மீனில் எல்லா பக்கமும் மசாலா இறங்குற மாதிரி தடவி விட்டுடுங்க. 1/2 மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்து பேனில் சூடான எண்ணெயில் மீனை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ மீன் பொரிஞ்சிருச்சு. எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பீச் கடை ஸ்டைல் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.